ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். காலையில் எழுந்த உடனே நீங்கள் கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலியால் அவதிப்படுறீங்களா? படிக்கட்டு ஏறவே முடியலையா? ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எழுந்திருக்க முடியலையா? வயசானவங்களுக்கு மட்டும் வரக்கூடிய பிரச்சனை தான் அப்படின்னு இதை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இப்போல்லாம் 30 வயசுலேயே இந்த பிரச்சனை வந்துடுது. 4 எளிமையான தீர்வுகளை வச்சு தான் இந்த பிரச்சனைகளை நம்ம சரி செய்ய போகிறோம். இது சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மூட்டு வலி சரியாகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மூட்டு வலி, இடுப்பு வலி வர்றதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? கால் பகுதியில் இருக்கக்கூடிய காட்லேஜ் தேய்மானத்தினால தான் இந்த மூட்டு வலி, இடுப்பு வலிலாம் வருது. செகண்ட் என்ன ரீசன்னு பார்த்தோன்னா, கால்சியம், விட்டமின் டி குறைபாட்டால் கூட ஏற்படலாம். தேர்ட் ஒன், உடல் எடை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்போட வெயிட்டு ஃபுல்லாக கால்களில் இறங்கும். அதனால கூட இந்த மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி வந்துடலாம். ஃபோர்த் ஒன், ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வரும். ஃபிஃப்த்து ஒன், உடற்பயிற்சி எதுவுமே நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா கூட இந்த மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி வந்துடலாம். இந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய 4 ரெமிடி என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், மஞ்சள் பால். இந்த மஞ்சள் பாலை கோல்டு மில்க் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? 1 கப் வெது வெதுப்பான பால், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் மிளகுத்தூள், தேவைப்பட்டுச்சுன்னா தேன் சேர்த்துக்கலாம். பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பாலில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் 1 பிஞ்ச் மிளகு தூளையும் தேனையும் சேர்த்து நீங்கள் குடிக்கிறது தான் மிளகு பால். இதை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிக்கலாம். இந்த மஞ்சள் பால் எப்படி மூட்டு வலியை குணமாக்கும் அப்படின்னு தோணுதா? உங்களுக்கு தான் இந்த விளக்கம். மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்குமின் இருக்குல்ல, இது உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை குறைக்கும். இயற்கையான ஒரு வலி நிவாரணி மாதிரி மஞ்சள் செயல்படும். மூட்டுகளில் ஏற்படும்ல அந்த வீக்கத்தை குறைக்கும், காட்லேஜ் தேய்மானத்தை குறைக்கும். டெய்லி நீங்கள் இந்த மஞ்சள் மிளகு பாலை எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன், மசாஜ் பண்ணுறது தான். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதோடையே 2 பல் பூண்டு, கொஞ்சோண்டு ஓமம். இதுதான் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெயை இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா இரும்பு கடாயில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாதாரண கடாயில் போட்டு சூடு பண்ணிவிட்டு அதில் 2 பல் பூண்டை தட்டி போட்டு ஓமத்தையும் போட்டு நல்லா சூடானோன்னு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஆற வச்சுட்டு கை பொறுக்கிற சூட்டில் எண்ணெயை எடுத்து, அதாவது இடுப்பு வலி, கை வலி, கால் வலி எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் 10 நிமிஷம் இந்த இமேஜில் இருக்குல்ல அது மாதிரி மசாஜ் கொடுங்க. இப்படி மசாஜ் பண்ணுறப்ப பிளட் சர்க்குலேஷன் அது இன்க்ரீஸ் பண்ணும். அதனால உங்களுக்கு வலி குறைய ஆரம்பிக்கும். மசில்ஸ்லாம் ரிலாக்ஸாக இருக்கும். ஜாயிண்ட் லூப்ரிகேஷன் கூட அதிகரிக்கும். தேர்ட் ஒன், எக்ஸசைஸ் தாங்க. உணவோடு மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் செய்கிறப்ப தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். 5 நிமிஷத்தில் இந்த எக்ஸசைஸை நீங்கள் செய்யலாம். ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, லெக் ரைஸ் எக்ஸசைஸ் தான். இமேஜில் தெரிகிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டு 2 கால்களையும் மெதுவாக மேலே உயர்த்திட்டு ஒரு 10 செகண்ட் உங்கள் மனசுக்குள்ளாரையே 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். அப்புறமா காலை இறக்கிடுங்க. ஃபஸ்ட்டு இது செய்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2-3 நாட்கள் தொடர்ச்சியாக செய்கிறப்ப அதுவே உங்களுக்கு பழகிரும். நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிப்பீங்க. ஒரு நாளைக்கு இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸை 10 முறை மட்டும் செஞ்சால் போதும். செகண்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஸ்குவாட்ஸ் வித் சேர் தான். சேரில் உட்காந்து ஏந்திரிக்கிற மாதிரி, அதாவது இந்த இமேஜில் இருக்குல்ல அது மாதிரி உட்காந்து ஏந்திரிக்கிற மாதிரி ஒரு 8 முறை நீங்கள் இதை செய்யணும். தேர்ட் என்ன எக்ஸசைஸ்னு பார்க்கலாம். கால்களை சுற்றுற மாதிரி, அதாவது இந்த இமேஜில் இருக்குல்ல அது மாதிரி கால்களை மேலே உயர்த்தி, லைட்டாக மேலே உயர்த்தி நீங்கள் சொல்லட்டுவீங்கல்ல அது மாதிரி தான். இதை 10 முறை நீங்கள் செய்யலாம். இப்படி செய்கிறப்ப ஜாயிண்டில் ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் ஆகும். காட்லேஜ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த 3 எக்ஸசைஸும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். இதை நான் சொன்ன முறையில் எத்தனை முறை செய்யணுமோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும். மூட்டு வலிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இடுப்பு வலி கூட வராதுங்க.
4த் பார்க்க போறது என்னன்னா, உணவுகள் தான். உணவு தானங்க மருந்து. இந்த உணவுகள எடுத்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு மூட்டு வலி, இடுப்பு வலியிலிருந்து நல்ல பலன் கிடைக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, முருங்கைக்கீரை தான். வாரத்துல ஒரு முறையாவது இத நீங்க கட்டாயமா எடுத்துக்கணும். சூப்பு போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லன்னா, கூட்டு, பொரியல், சாம்பார் இது மாதிரி வச்சு கூட நீங்க முருங்கைக்கீரைய எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா, முருங்கைக்கீரை கிடைக்கிற டைம்ல நிழல்லையே உலர்த்தி, பொடி செஞ்சு எடுத்துக்கிட்டு, அத சாதத்துல போட்டு கூட நீங்க சாப்பிடுறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். செகண்ட் ஒன் எள்ளு. எலும்புகள இரும்பாக்கக்கூடிய உணவு தான் எள்ளு. எலும்புகள ஸ்ட்ராங்கா வைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு அப்படிங்கிறது கால்சியம் ரிச் ஃபுட்டு தான். கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள எடுக்கிறப்ப, தன்னால மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலிலாம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு எள்ளு வெறுமனே சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா, 1 டீஸ்பூன் எள்ள வறுத்துட்டு வெறுமனையே சாப்பிடலாம். அப்படி இல்லன்னா, எள்ளு துவையல், சட்னி அது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். தேர்ட் ஒன் தயிர். தயிர்ல ப்ரோபயோட்டிக் பண்புகள் இருக்கு. கால்சியம் கூட அதிகமா இருக்கு. பால்ல இருந்து தான் தயிர் கிடைக்குது. பால்ல கால்சியம் மட்டும் தான் இருக்கு. ஆனா தயிர்ல கால்சியம் இருக்கு. ப்ரோபயோட்டிக் பண்புகளும் இருக்கு. இந்த ப்ரோபயோட்டிக் பண்புகள் என்ன பண்ணும்னா, மூட்டுகள், கை கால்கள், இடுப்பு வலிய போக்குறதோட மட்டும் இல்லாம, நம்மளோட குடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கும். ஃபோர்த் ஒன் பாதாம். பாதாம்ல மெக்னீசியம் இருக்கு. பாதாம ஊற வச்சுட்டு, தோல நீக்கிட்டு நீங்க எடுத்துக்கிறப்ப, மூட்டு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி வராம தடுத்துக்கலாம். மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலிகள தவிர்க்கிறதுக்கு நம்ம பின்பற்றக்கூடிய 4 விஷயங்கள். அதாவது மஞ்சள் பால குடிக்கிறது, மசாஜ் பண்றது, எக்ஸர்சைஸ் பண்றது, கால்சியம் ரிச், மெக்னீசியம் ரிச் ஃபுட்டுகள எடுத்துக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள செய்றப்ப தவிர்க்க வேண்டிய பழக்கங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? சடனா உட்கார்றது. அதாவது டக்குன்னு உட்காந்து எந்திரிக்கிறது. ரொம்ப வெயிட்ட நீங்க தூக்குறதெல்லாம் தவிர்த்திறணும். ரொம்ப நேரம் ஒரே பொசிஷன்ல உட்காந்து வேலை பார்க்குறது, செல்ஃபோன் நோண்டுறது, டிவி பார்க்குறது இதெல்லாம் நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்ஸ நீங்க கட்டாயமா அவாய்ட் பண்ணியே ஆகணும். செய்ய வேண்டிய 4 விஷயங்கள செஞ்சு, தவிர்க்க வேண்டிய பழக்கங்கள நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா, 21 நாட்கள்ல உங்களுக்கு மூட்டு வலி நல்லா குறைய ஆரம்பிக்கும். இந்த பலன் கிடைக்கிறத நீங்களே உணர முடியும். இந்த வீடியோல இந்த 4 பழக்கங்கள பின்பற்றி, எப்படி மூட்டு வலி, இடுப்பு வலிய ஓட ஓட விரட்டலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.